ஒரு அழகிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ராமு தனது வயல்களில் உழவு செய்து கொண்டிருந்தபோது தவறுதலாக ஒரு எலியின் குழியை உழுது அதை அழித்தார். சிந்து என்று பெயரிடப்பட்ட குட்டி எலி கருணை கோரிக்கையுடன் விவசாயியை அணுகியது. சிந்து: அன்புள்ள ராமு, நீங்கள் என் வீட்டிற்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். தயவு செய்து என் உயிரை காப்பாற்றுங்கள். உங்களுக்கு மிகவும் தேவைப்படும்போது நான் உங்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கிறேன். எலியின் வேண்டுகோளை கேட்டு மகிழ்ந்த ராமு சிந்துவை விட்டுவிட முடிவு செய்தார். மாதங்கள் கடந்துவிட்டன. ராமு ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டார். அவரது பயிர்களை அச்சுறுத்தும் பூச்சிகளால் அவரது வயல்கள் பாதிக்கப்பட்டன. சிந்துவின் வாக்குறுதியை நினைவு கூர்ந்த ராமு சிந்துவை தேடி தன் கஷ்டத்தை விளக்கினான். சிந்து தனது வார்த்தைக்கு உண்மையாக தனது சுட்டி நண்பர்களை கூட்டி வயல்களில் பூச்சிகளை அகற்ற ஒரு திட்டத்தை வகுத்தார். எலிகள் அயராது ஊழைத்து துளைகளை தோண்டி பூச்சிகளை பிடிக்க சிக்கலான சுரங்கங்களை உருவாக்கின. அவர்களது கூட்டு முயற்சியால் ராமுவின் பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்றினர். மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் கொண்ட ராமு சிந்துவிற்கும் அவனது நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அன்று முதல் ராமுவும் சுண்டெலிகளும் இணக்கமாக வாழ்ந்தனர். தேவைப்படும்போது ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். கருணையும் ஒத்துழைப்பும் எதிர்பாராத கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்பது கதையின் தார்மீகமாகும். இது இரக்கத்தின் மதிப்பையும் ஒருவரின் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் முக்கியத்துவத்தையும் கற்பிக்கிறது. ஒரு அடர்ந்த காட்டில் சித்ராங்கா என்ற புத்திசாலி வயதான பறவை ஒன்று வாழ்ந்து வந்தது. அவர் புத்திசாலித்தனம் மற்றும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் திறனுக்காக அறியப்பட்டார். ஒரு நாள் ஆர்வமுள்ள விலங்குகள் குழு ஒன்று சித்ராங்காவை அணுகி ஷேரு என்ற பெயருடைய ஒரு கொடூரமான சிங்கத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த வழிகாட்டுதலை நாடியது. சித்ராங்கா ஒரு உயரமான கிளையில் அமர்ந்து அவர்களின் கவலைகளை கவனமாகக் கேட்டாள். ஷேருவின் ஆதிக்கத்தால் ஏற்பட்ட பயத்தையும் அமைதியின்மையையும் புரிந்து கொண்ட அவர் ஒரு திட்டத்தின் மூலம் மதிப்புமிக்க பாடத்தை கற்பிக்க முடிவு செய்தார். அவர் விலங்குகளை கூட்டி ஷேருவுடன் பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த உணவை கொண்டு வரும் விருந்துக்கு முன்மொழிந்தார். கருணை மற்றும் ஒற்றுமை மூலம் சிங்கத்தின் இதயத்தை வெல்வதே யோசனை. விலங்குகள் ஆரம்பத்தில் தயங்கின, ஆனால் முயற்சி செய்ய ஒப்புக்கொண்டன. அவர்கள் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். மேலும் ஒவ்வொரு மிருகமும் ஷெருவை கவர்வதற்காக ஒரு தனித்துவமான உணவை கொண்டு வந்தன. ஷேரு வந்ததும் அவர் சைகையால் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். விலங்குகள் காட்டிய ஒற்றுமையும் கருணையும் அவர் இதயத்தை தொட்டன. சிரிப்பு மற்றும் தோழமையால் சூழல் நிறைந்தது. ஷேரு விருந்தில் மகிழ்ந்தபோது இணக்கமான வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். அவர் விலங்குகளிடையே ஒற்றுமையை ஒப்புக்கொண்டார் மற்றும் வலிமை மட்டுமே மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்காது என்பதை புரிந்து கொண்டார். விலங்குகளின் சைகையால் நெகிழ்ந்த ஷெரு தனது வழியை மாற்ற முடிவு செய்தார். பலவீனமான விலங்குகளை பாதுகாக்கவும் அவர்களுடன் இணக்கமாக வாழ்வதாகவும் அவர் உறுதியளித்தார். புத்திசாலித்தனமான வயதான பறவை சித்ராங்கா ஷேரு மிகவும் இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள தலைவராக மாறுவதை திருப்தியுடன் பார்த்தார். ஒற்றுமையும் இரக்கமும் பயத்தையும் ஆதிக்கத்தையும் வெல்லும் என்பது கதையின் தார்மீகமாகும். அமைதியான சமூகத்தை வளர்ப்பதில் ஒத்துழைப்பு மற்றும் புரிதலின் மதிப்பை இது கற்பிக்கிறது.